நிகழ்வுக்கெல்லாம் முத்தாய்ப்பாய் விளங்கக்கூடிய மருத்துவர் செந்தில் அவர்களே மற்றும் இந்த குழுவிலே அங்கமாக இருந்து செயல்பட்டு வரக்கூடிய இந்த புத்தக திருவிழாவுடைய இந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய உறுப்பினர்களே, இந்த நிகழ்விலே இப்பொழுது இங்கே இந்த அரங்கிலே பங்கேற்றிருக்கக்கூடிய குழந்தைகள், மாணவர்களாக, இளைஞர்கள், கல்லூரி மாணவர்களாக, பெற்றோர்கள், குழந்தைகளை ஈன்றெடுத்து தன் குழந்தைகள் தன்னுடைய குழந்தைகளை ஈன்றெடுத்ததை பார்த்திருக்கக்கூடிய தாத்தா பாட்டிகளாக என்று தர்மபுரியை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில இருந்து இந்த அரங்கத்திலே குமிழி இருக்கக்கூடிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கம். வறியோர்க்கெல்லாம் கல்வியின் வாடை வரவிடவில்லை மத குருக்களின் மேடை, நறுக்க தொலைந்தது அந்த நாட்பட்ட பீடை, நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோடை என்று பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் ஒரு நாடு விடுதலை பெற்றால், ஒரு நாடு குடியரசு ஆனால் அந்த நாட்டில் நிகழக்கூடியது என்ன என்பதை படம் பிடித்து காட்டியிருப்பார். ஒரு நாடு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது, மக்கள் ஆட்சி அங்கே வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதன் வெளிப்பாடு அந்த நாட்டில் இருக்கிற அத்துணை மக்களுக்குமே அரசுடைய பொறுப்பிலும் செலவிலும் கல்வி கிடைக்க வேண்டும். இதுதான் ஜனநாயகத்தினுடைய இலக்கணம், இதுதான் குடியரசினுடைய இலக்கணம். இந்த இலக்கணத்தின்படி எந்த நாடுகள் எல்லாம் செயல்பட்டு இருக்கின்றதோ அந்த நாடுகள் எல்லாம் வளர்ந்தது அப்படின்னு நீங்க பார்க்கலாம். இந்த இலக்கணத்திற்குள் முழுமையாக செயல்பட முடியாத நாடுகள் இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். இந்த இலக்கணத்தை பற்றிய சிந்திக்காத நாடுகள் இதுவரை வளர முடியாமல் இருக்கிறது என்பதையும் நீங்க பார்க்கலாம். பொதுவாக வளர்ச்சி என்று எடுத்துக்கொண்டால் நாம என்ன பார்க்கிறோம் கேட்டா, எத்துணை பேர் முனைவர் பட்டம் பெற்றார்கள், எத்துணை பேர் மருத்துவர் ஆனார்கள், எத்துணை கல்வி நிறுவனங்கள் இருக்கிறது, இதை வைத்து வளர்ச்சி என்று பார்க்கிறார்கள். இன்னொரு பக்கத்துல என்ன வளர்ச்சின்னு பாக்குறாங்கன்னா, பொருளாதார ரீதியில அந்த நாட்டில் எத்தனை விமான நிலையங்கள் இருக்கின்றன, எத்தனை கிலோமீட்டருக்கு சாலை போட்டிருக்கிறாங்க, எந்த மாதிரியான வசதிகளோட மக்கள் வாழ்றாங்க, இதையெல்லாம் ஒரு வளர்ச்சிக்கான அளவுகோலாக பார்க்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேல வளர்ச்சிக்கான அளவுகோல் என்று சொன்னால், ஒரு நாட்டிலே வாழக்கூடிய அந்த சமூகத்திலே வாழக்கூடிய மக்கள் சமத்துவமாக வாழ்கிறார்களா, இதுதான் மிக முக்கியமானது. மகிழ்ச்சியோடு வாழ்கிறார்களா, ஒற்றுமையாக வாழ்கிறார்களா, இதுதான் அளவுகோல். அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அரசை வழிநடத்தக்கூடியவர்களாக வாழ்கிறார்களா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு ஒரு தவறை செய்யுமையானால் இது என் ஆட்சி, நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, என் அரசு தவறு செய்கிறது, இது தவறு, இது திருத்திக்கொள் என்று சொல்ற பக்குவமும் அந்த தைரியமும் அந்த மக்களுக்கு இருக்கிறதா, அந்த அளவிற்கு அந்த மக்களை அந்த அரசு வைத்திருக்கிறதா என்பதுதான். ஒரு நாட்டில் ஒரு மக்கள் தங்களுடைய கோரிக்கை, தங்களுடைய நியாயங்கள் ஆகியவற்றை அரசுக்கு புரிய வைப்பதும், அரசு மக்களுடைய கோரிக்கைகளை புரிந்து கொள்வதும், இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் சமூகம் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். உங்கள் தர்மபுரியில் நுழையும் பொழுதே மகிழ்ச்சியான விஷயம் என்னன்னா, ஒரு மன்னர் தனக்கு கிடைத்த ஒரு நெல்லிக்காயை ஔவையாருக்கு கொடுக்கிறார். நெல்லிக்கனி, காய்னு சொல்லாதீங்க, கனி. நெல்லிக்கனியை ஔவையிடம் கொடுக்கிறார். இதுல பல தத்துவம் அடங்கி இருக்கிறதா நான் பார்க்கிறேன். இன்று நம் முன்னால் அம்மா அவர்கள் சொன்னதை போல் தொலைக்காட்சி பெட்டி ஆகட்டும் அல்லது மற்ற எந்த கருவி ஆகட்டும், நான் முன்னால் என்ன சொல்லிட்டு இருக்கேன்னா, நீ நுகர்வோர், நீ வாழ பிறந்திருக்க, நீ அனுபவிக்க பிறந்திருக்கிற, உன் கண்ணு முன்னாடி இருக்கிற எல்லாத்தையும் நீ அனுமதிக்கிறதுக்கு தான், நீ அனுபவிக்கணும். அப்போ இயல்பா குழந்தைகள் கிட்ட என்ன ஏற்படுதுன்னு கேட்டா, ஒரு பூவை பார்த்தால், ஒரு பழத்தை பார்த்தால், அல்லது புதுசா வந்திருக்கக்கூடிய ஒரு பனிக்குள்ள ஒரு ஐஸ்கிரீமை பார்த்தா, அது எதுவாக இருந்தாலும் புதுசா ஒரு விஷயத்தை பார்த்தா உடனே அதை அடைய வேண்டும், அது எனக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இயல்பா. ஏன் மற்றவர்களால் அது வாங்க முடியுது, நான் ஏன் வாங்கக்கூடாது என்கின்ற ஒரு மனநிலையை இயல்பாக இந்த சமூகம் ஒருத்தர்கிட்ட வளர்த்துருக்கு. அது இயல்பானது அல்ல. அப்ப அங்க என்ன தேவைப்படுது? நெகேஷன் ஒண்ணு இருக்குல்ல, வேண்டாம் என்று சொல்லுதல் இருக்குல்ல. அம்மா நுணுக்கமான ஒரு
விஷயத்தை ஒன்று சொன்னாங்க. அது பெண்ணுக்கு மட்டும் சொன்னாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கும் பொருந்தும் நினைக்கிறேன். உனக்கு பிடிக்காத ஒன்று நடக்கிறது என்று சொன்னால் அந்த இடத்தை விட்டு விலகி விடு, அல்லது கண்டிக்க தெரிஞ்சுக்கோ. ஒண்ணு கண்டி, இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு விலகி. ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயத்தை போற போக்குல அப்படி சொல்லிட்டு போனாங்க. குழந்தைகளை பற்றி பேசும்போது தான் சொன்னாங்க, உனக்கு உடல் ரீதியாக அல்லது சொல் ரீதியாக செய்கள் மூலமாக ஏதோ ஒரு வகையில உனக்கு பிடிக்காத ஒன்றை ஒருவர் எவ்வளவு பெரிய ஒருத்தர் செஞ்சா கூட அதை நிராகரிக்கணும், அது வேண்டாம்னு சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியமான விஷயம். நெகேஷன். இந்த நெகேஷனை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நான் பிள்ளைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம் கேட்டா, எல்லாவற்றையுமே வெற்றியாகவே பார்க்கிறோம். என் புள்ள வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துட்டான், என் புள்ள வந்து மேட்ச் விளையாடுனா என் புள்ள தான் ஃபர்ஸ்ட் இருப்பான், படிக்கிறதுனா என் புள்ள தான் வேகமா படிப்பான், இப்படிதான் நாம வந்து சொல்லிட்டு இருக்கோமே தவிர தோல்வியை பற்றி பிள்ளைகிட்ட பேசுறதே இல்லையே. விளையாட்டுன்னு வந்தா அது விளையாட்டு தானே, அதுல ஒருவர் முன்னேறுவார்கள், ஒருவர் பின்னுக்கு வருவார், அவ்வளவுதான் விஷயம் இருக்க போகுது. அப்ப அதுல எங்க வெற்றி இருக்கு, எங்க தோல்வி இருக்கு? எனவே தோல்வி என்பது நீ அடைய முடியாமல் போவது, அது அடையமுள்ள போக வேண்டிய சூழல் ஏற்படதான் செய்யும். அப்ப தோல்வி என்ற ஒரு நிலை வந்தால் அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ற பக்குவம் இருக்கணும். அப்ப தோற்று போனதுக்கு என்னெல்லாம் காரணம் என்று நாம பார்க்கலாம். விளையாடினவர் என்னை விட எப்படி நல்லா விளையாடினாரு பார்க்கலாம். அப்ப என்னை விட சிறப்பாக விளையாடினார் என்று அங்கீகரிக்கிறது தான் நாம நம்மை இன்னும் சற்று தேர்த்துக் கொள்வதற்கு, நம்மை இன்னும் கொஞ்சம் வளர்த்துக் கொள்வதற்கு பயன்படக்கூடிய ஒன்று. இந்த விஷயத்தை தோல்வி என்பது இயல்புடா, தோற்று போறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா எக்ஸாம்ல தான் எல்லாம் பாஸ் பண்ணணுமா? 4 பேர் ஃபெயில் ஆகலாம் செய்வான், அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஃபெயில் ஆனவன் திரும்ப எழுந்து நிற்பான், அதுக்கு முயற்சி செய்யணும். அப்ப பாஸ் பண்ணவன் என்ன செஞ்சான்னு பாரு, நீ என்ன செய்யலன்னு பாரு. ஆனா தோல்வின்றது பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லி பாருங்க பிள்ளைங்க. நம்ம பிள்ளை தோக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்ம பிள்ளை தோற்காமல் இருக்கணும்னா முதல்ல தோல்வி என்றால் என்ன என்பது, தோல்வி வந்தால் ஏற்றுக்கொள்ளணும். நான் விரும்பி ஒன்றுக்காக செல்கிறேன், நான் எதை விரும்புகிறேன், கிடைக்கல ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொண்ட பக்குவம் வருமே தவிர கிடைக்கலன்னு வேதனைப்பட வேண்டியதில்லை. கிடைக்கல வந்து மனதை வந்து நாம சஞ்சலப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை சொல்லணும். இந்த இடத்துல இந்த மன்னன் பாருங்க, அவருக்கு கிடைத்த நெல்லிக்கனி, அந்த நெல்லிக்கனி அவர் சாப்பிட்டால் அவர் வந்து நீண்ட ஆயுசோடு நன்றாக இருக்கலாம். அவர் சாப்பிட வேண்டியதுதானே, நிராகரிக்கிறார், நெகேட் பண்றாருல்ல, நிராகரிக்க. இது எனக்கானது அல்ல. ஏன் எனக்கானது அல்ல? நான் யார்? நான் ஒரு மன்னன். என்னுடைய வேலை என்ன? ஆட்சி செய்வது. ஆட்சி யார் வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனா நல்ல கருத்தை அவை பிராட்டியால் தான் சொல்ல முடியும். இந்த நாட்டுக்கு ஆட்சி செய்வது முக்கியமா, நல்ல கருத்து முக்கியமா? நல்ல கருத்து தான் முக்கியம். நல்ல கருத்தை பெற்றவர்கள் நாளை என்னை விட சிறந்த ஆட்சியாளனா வரலாம். அப்போ நானே ஆட்சி செய்ய வேண்டும் என்பதை விட நல்ல கருத்துக்களுக்கான வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒருவருக்கு நான் வந்து இந்த நெல்லிக்கனியை கொடுக்கிறேன்னு தனக்கு அந்த நெல்லிக்கனி வேண்டாம் என்று நிராகரித்து யாருக்கு அந்த நெல்லிக்கனி சேர வேண்டுமோ அவருக்கு கொடுத்தார் என்பது தர்மபுரியின் சிறப்பு இல்லையா? இந்த மண்ணின் மைந்தன் நான் என்று சொல்லிக் கொள்வதற்கு வேற என்ன சிறப்பு நமக்கு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஊருக்குள்ள மற்ற ஊருக்கெல்லாம் போனா பல பிரம்மாண்டங்கள் நம்மை வரவேற்குது, பார்ப்பதற்கு ரொம்ப அழகா இருக்கு, அந்தந்த ஊருக்குண்டான தனித்தன்மை. தர்மபுரிக்கு இருக்கிற தனித்தன்மை என்பது என் ஊர் மன்னன் என்னை விட கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன், என் ஊர் மன்னன் என்னை விட பண்பிற்கு முக்கியத்துவம் கொடுத்தவன். எனவே அந்த பரம்பரையில வந்தவன் நானு அப்படின்னு சொல்ற பெருமையை இயல்பாக தர்மபுரியில் இருக்கிற மக்கள் வந்து பெற முடியும். அதையே பிள்ளைகளுக்கு நாம மிக முக்கியமான விஷயமாக கற்றுத்தர வேண்டும். அந்த சிலையை காட்டி நாம் அந்த விஷயத்தை வந்து பிள்ளைகளுக்கு சொல்லி தரணும்னு நான் நினைக்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு இந்த 7வது நாள் அமர்வு, இந்த 7வது நாள் அமர்வுக்கு தலைப்பாக்க மானுடம் வெல்ல கல்வின்னு கொடுத்திருக்கிறாங்க. தந்தை பெரியாரிடம் ஒரு கூர்மையான ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கலாம். அவர் நடத்துற எந்த மாநாட்டுக்கும் தலைவர் யாருன்னா ஒரு பெண்ணாக இருப்பாங்க. மிக துல்லியமாக தந்தை பெரியார் என்ன நினைப்பாருன்னு கேட்டா, பெண் தலைமை தாங்கினால் அது வெற்றி பெறும் என்பது. அதனாலதான் இந்த மதுக்கடை கள்ளுக்கடை எதிர்த்த போராட்டம் இருக்குல்ல, இந்தியா முழுக்க அடக்க முடியுது. 2 பெண்கள் தலைமை தாங்கி அந்த போராட்டத்தை தமிழ்நாட்டில் அடக்க முடியும். எல்லோரும் போய் காந்தியிடம் போய் கேட்கிறாங்க, இந்த போராட்டத்தை எப்படியாவது ஒரு முடிவு கொண்டு வந்துருங்க. அந்த போராட்டம் என்னுடைய கையில் இல்ல, அங்க இருக்கிற 2 பெண்கள் கையில் இருக்கு போரிட்டாரு மகாத்மா காந்தியடிகள். அந்த அளவிற்கு பெண்கள் ஒரு
காரியத்தை எடுத்தால் அந்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு, அந்த காரியம் சிறப்பாக அமைப்பதற்கு எப்பொழுதுமே பாடுபடக்கூடியவர் என்பதை வரலாற்று ரீதியாக பார்த்திருக்கோம். அது ஜான்சி ராணியை நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம், மருத்துவர் முத்துலட்சுமி நீங்க உதாரணமா எடுத்துக்கலாம். இப்படி பல உதாரணங்களை நம்மால் சொல்ல முடியும். அந்த வகையில நம்ம ஊருக்கு திருமதி ஜோதி சந்திரா அவர்கள், முதன்மை கல்வி அலுவலர் அவர்கள், கல்விக்கு தலைமை தாங்கக்கூடியவர்கள், இந்த புத்தக திருவிழாவுடைய 7ஆம் நாள் நிகழ்விற்கும் தலைமை தாங்குகிறார்கள் என்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. ஒரு பெண் தலைமை தாங்கினால் அந்த மாவட்டம் கல்வியில் சிறந்த மாவட்டமாக இருந்தாக வேண்டும். வேற வாய்ப்பில்லை. அதற்கு இந்த மாவட்டம், தருமபுரி மாவட்டம், ஒரு சிறந்த உதாரணமாக நான் பார்க்கிறேன். இங்கே ஐயா லாரன்ஸ் பயஸ் அவர்கள் இங்கே பேசிவிட்டு சென்றார்கள். அவரை தொடர்ந்து ஐயா கோவிந்த் அவர்கள் இங்கே கல்வியினுடைய முக்கியத்துவத்தை பற்றி, கல்விக்காக தான் செய்து கொண்டிருக்கிற பணிகளை பற்றி எல்லாம் இங்கே சொன்னார்கள். திரு லாரன்ஸ் பயஸ் அவர்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களை ஒருங்கிணைப்பதற்கு எத்தகைய முயற்சிகளை மேற்கொள்கிறார்கள் என்பது எல்லோருக்குமே தெரியும். அவர் வேணா ஒரு அங்கி போட்டுட்டு இருக்கலாம். அங்கி போட்டுட்டு இருக்கிறதுனாலே அவர் ஒரு மதவாதியா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மதம் என்பது அவருடைய நம்பிக்கை. எனக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது, நான் சாமி கும்பிடுறது இல்லை. அதனால நான் சாமி கும்பிடுறவங்க எனக்கு விபூதி கொடுத்தா எடுத்து நெற்றியில வச்சுக்கிறது தான். சாமி கும்பிடுறவங்க தலையில தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி இங்க நல்லா இருப்ப, கடவுள் உன்னை நல்லா வச்சுப்பாருன்னா ரொம்ப நன்றின்னு சொல்றது தான். நான் கடவுளை நம்புவதும் நம்பாததும் இந்திய அரசமைப்பு சட்டம் எனக்கு கொடுத்திருக்கிற உரிமை. எனக்கு எப்படி கடவுளை நம்பு அல்லது நம்பாமல் இரு என்று அரசமைப்பு சட்டம் ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறோம், அதே உரிமையை தான் நீ எந்த கடவுளை வேணாலும் நம்புன்னு கொடுத்திருக்க. நீ எந்த கடவுளை வேணாலும் நம்பு, பிரச்சனை இல்லை. கடவுளை நம்புறவங்க அத்தனை பேரும் அவங்கவுங்க கடவுளை நம்பிக்கிட்டே, அவங்கவுங்க கடவுளை கும்பிட்டுக்கிட்டே எல்லாம் ஒன்னா இருக்கப்பா, சந்தோஷமா இருக்கப்பா. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறாங்களா, ரொம்ப சந்தோஷம். ஜிலேபி கொண்டு போயிட்டு கிறிஸ்துமஸ் கொண்டாடுறவங்க எல்லா வீட்டுக்கும் ஜிலேபி கொடு. ரம்ஜான் கொண்டாடுறியா, ஜாங்கிரி கொடு எல்லா வீட்டுக்கும். யார் வேண்டாங்கிறது எல்லா வீட்டுக்கும் ஜாங்கிரி கொடு. பொங்கல் கொண்டாடுறியா, சக்கரை பொங்கல் கொண்டு போயிட்டு எல்லா வீட்டுக்கும் சக்கரை பொங்கல் கொடு, சந்தோஷமா. யார் வேண்டாங்க. நாளைக்கு ஆயுதங்களை எல்லாம் வைத்து பூஜை செய்கிறோம். ஆயுதங்கள் இருப்பவர்கள் ஆயுதங்களை வைத்து பூஜை செய்வார்கள். கையில் ஆயுதமே இல்லாமல் நடைபாதையிலே படுத்திருப்பவன் எதை வைத்து பூஜை செய்வான் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. தந்தை பெரியாருடைய மண்டைய அது ரொம்ப தொலைத்துக் கொண்டே இருந்த ஒரு கேள்வி. எனவே ஆயுதம் இருப்பவர்கள் பூஜை செய்யட்டும், அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆயுதம் இருப்பவர்கள் பூஜை செய்துவிட்டு அந்த ஆயுத பூஜையிலிருந்து அவள் கொடுக்கிறாங்களா, நமக்கு அதுதானே சந்தோஷம் இல்லையா? அந்த அவளோடு சேர்ந்து ஒரு சாத்துக்குடி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். ஆக மொத்தத்துல எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவதுன்னு இருக்குல்ல, அது ரம்ஜானா இருந்தாலும், பொங்கலா இருந்தாலும், அது ஆயுத பூஜையாக இருந்தாலும், அது விநாயகர் சதுர்த்தியா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அது எல்லோரும் சேர்ந்து கொண்டாடுவது அப்படின்றது இருக்குல்ல, அது ஒரு மிக முக்கியமான மானுட பண்பு. இந்த மானுட பண்பு கற்றுக்கொள்ற அதே வேளையில ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் நூலைப்படி, சங்க தமிழ் நூலைப்படி, காலைப்படி கடும் பகல் மாலை இரவு பொருள் படும்படி நூலைப்படி கற்கத்தான் வேண்டும். எப்படி? வள்ளுவர் சொன்னபடி. ரொம்ப பீடிய போட்டு சொல்றாரு, வள்ளுவர் சொன்னபடி அப்படின்னு சொல்றாரு. அது என்னையா வள்ளுவர் சொன்னபடின்னா, கற்க கசடர கற்க, கற்பவை நிற்க அதற்கு. ஆக கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தடை. அப்ப நீங்க பாருங்க, கற்க அப்படின்னு சொல்றாருல்ல. இப்ப ஆங்கிலத்துல சில சொற்கள் வச்சிருக்கோம். ரீடுன்னு சொல்றோம், ஸ்டடின்னு சொல்றோம், லேர்ன்னு சொல்றோம். மூன்றுக்கும் ஒரே பொருளா யோசிச்சு பாருங்க. ரீட் அப்படின்றது ஒரு தொடக்க நிலை. ரீட் படிக்கிறேன், படி. அடுத்தபடியா ஸ்டடி, புரிந்து கொள்ள முயற்சி செய்வது. ஸ்டடி பண்றேன், இது சரியா இருக்குமா, இது தப்பா இருக்குமா. கசடு எது, கசடு இல்லாம நல்லது எது. கற்க ரீட், கசடர. அப்ப செகண்ட் ஸ்டேஜுக்கு போ. எங்க போவே? இரண்டாவது நிலையில புரிந்து படிப்பேன். அப்ப புரிந்து படிக்கும்போது ஸ்டடி பண்றேன். ஸ்டடி. ஒரு குழந்தை கிட்ட நாம என்ன கேள்வி கேட்கிறோம்னு கேட்டா, இப்ப படிச்சியா பாருன்னு கேட்கிறோம். என்ன புரிந்து கொண்டாய்
இன்னைக்காவது? உனக்கு என்ன புரிஞ்சது அப்படின்னு கேட்டோமா? என்ன படிச்ச அப்படின்னு கேட்டோம். வாட் டிட் யூ ரீட் அப்படி கேட்கிறோம். ரீட் அப்படி டிட் யூ ரீட் அப்படி கேட்கிறோம். அது தாண்டவே இல்லையே. பள்ளிக்கூடத்துல தொடங்கி கல்லூரி வரைக்கும் டிட் யூ ரீட்ன்றதுதான். ரீடுக்கு தாண்டி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஒன்று இருக்குன்னா ஸ்டடின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஸ்டடின்ற ஸ்டேஜுக்குள்ளே நம்ம போல. அப்ப அந்த ஸ்டடின்ற ஸ்டேஜுக்கு போய் எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து பார்க்க தெரிந்தால் I learn something. நான் அந்த இடத்துல தான் உண்மையிலே கற்றல் நிகழ்கிறது. கற்றறிந்தவர்னு சொல்றோமே, learned people சொல்றோமே. இப்போ ஒருத்தர் வந்து இன்டெலிஜென்ட் பர்சனா லேர்னட் பர்சனா? நீங்க உதாரணத்துக்கு உங்க சிஓவை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன டெஸ்ட் கூட நீங்க வைக்கலாம். அவங்களுக்கு அவங்க இன்டெலிஜென்ட்டா லேர்னடா கண்டுபிடிக்கணும். நீங்க வந்து அவங்க ஆபீஸ்ல போயிட்டு ஒரு விஷயத்தை கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா இன்டெலிஜென்ட் சிஓ என்ன செய்வாங்கன்னு கேட்டா கோ பை ரூல்ஸ், அவ்வளவுதான். அவங்க பொறுப்பை காப்பாத்திப்பாங்க. ஒரு லேர்னட் பர்சன் சிஓவா இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ரூல் இதுதான் சொல்லுது, ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன் இதை டிமாண்ட் பண்ணுது. எனவே இந்த சிச்சுவேஷனுக்கு இதுதான் பொருத்தமா இருக்க முடியுமே தவிர இந்த ரூலை அப்படியே நான் அப்ளை பண்ண முடியாது. இந்த ரூலை இப்படி அப்ளை பண்றதுக்கு கூட எனக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அதுதான் அப்ளிகேஷன் ஆஃப் மைண்ட் சொல்றோம். அப்ப யாரால அது அதனாலதான் வழக்கறிஞர்கள் வாதாடும் போது என்ன சொல்லுவாங்கன்னா லேர்னட் கவுன்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஜட்ஜ் மை லேர்னட் பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப லேர்னட் அப்படின்னு சொல்றது என்ன? லேர்னட் அப்படின்னு சொல்றது கற்றறிந்தவர்கள். கற்றறிந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? பண்பாளர்களாக இருப்பார்கள். அந்த பண்பாளர்கள் என்ன செய்வாங்க? அடுத்தவர்களோட உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள். அப்போ அந்த வள்ளுவர் ஒரு பெடகாட்சி ஒண்ணு கொடுக்கிறாரு, ஒரு கற்றல் முறையை ஒன்று கொடுக்கிறாரு. வள்ளுவர் கொடுக்கக்கூடிய பெடகாட்சி என்னன்னு கேட்டா கற்றல் முறை என்னன்னு சொன்னா கற்க கசடர கற்க கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. நீ என்ன கற்றுக்கொண்டாயோ அதன்படி நில்லுன்னு சொல்ற. இதை சொல்லிட்டு இந்த பெடகாட்சிய இந்த கற்றல் முறைய நீ அப்ளை பண்ணுன்ற. நீ அப்ளை பண்ணா உனக்கு என்ன தெரியும்னா சங்கத்தமிழ் நூலைப்படின்னு சொன்னார்ல. அப்ப இந்த பெடகாட்சி அப்ளை பண்ணி நீங்க சங்கத்தமிழ் நூலை படிச்சா உனக்கு என்ன தெரியும்? ஜாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி. நீ எப்படி படிக்கணும்? நீ வள்ளுவர் சொன்ன பெடகாட்சி, வள்ளுவர் ஒரு கற்றல் முறை சொல்லியிருக்கிறார். அப்ப வள்ளுவர் சொன்ன கற்றல் முறை நீ அப்ளை பண்ணி படிச்சா சங்கத்தமிழை படிச்சா என்ன தெரியும்னு கேட்டா கடையேழு வள்ளல்கள் கொண்டாடும் ஊர் வந்து நம்ம தர்மபுரி. இது நம்ம தென் மாவட்டம் மாதிரிலாம் கிடையாது. வெறும் மூவேந்தர்களை பத்தி பேசிட்டு இருக்கிற ஏற்பாடுலாம் கிடையாது. டெல்டா பக்கம்லாம் போனா மூவேந்தர்களை பத்தி தான் பேசுவாங்க. இந்த கடையேழு வள்ளல்களை பத்தி பேச மாட்டாங்க. பாரி ஓடி காரி இவங்க யாருமே மாட மாளிகையில வாழலையே. இவங்க எல்லாருமே மக்களோட மக்களாக சாதாரணமா குடியில தான் வாழ்ந்தாங்க. இவங்க யாருமே இல்லை. ஆனால் தன் மக்களை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தார்கள். படிக்கும் தன் மக்களை மிகவும் மகிழ்ச்சியாக வைத்திருந்தார்கள். பாரியினுடைய பிள்ளைகளுக்கு பாரி படுகொலை செய்யப்படுகிறார். பாரி யாரால் படுகொலை செய்யப்படுறாங்க? வெளிநாட்டிலிருந்து வந்தவனா படுகொலை செஞ்சா? இங்க இருக்கிற தமிழர் தான் படுகொலை செஞ்சா. சேர சோழ பாண்டியர்கள் 3 பேரை சேர்ந்துதானே வந்து பாரியை படுகொலை செய்யறாங்க. என்ன பாவம் பண்ணிட்டான் பாரி? பாரி ஒரு வளமான ஊருக்கு மன்னனாக இருக்கிறது அவன் பாவமா? அவன் இவ்வளவு பெரிய வளமான ஊருக்கு நீ மட்டும் எப்படி சொந்தக்காரா இருக்கலாம்? எனக்கு வேணும் பொருளாசை தானே. ஒரு பொருளாசை என்ன செய்தது? பாரியை கொண்டது. பாரியினுடைய 2 பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கணும். கபிலர் என்ன செய்யறாரு? அந்த பிள்ளைகளுக்கு திருமணம் பார்க்க போறாரு. ஜாதி பார்க்க போறாரு. யோசிச்சு பாருங்க. பாரி இந்த ஜாதிப்பா, இந்த குலம்பா, இந்த ஜாதியில தான் என் பொண்ணை கொடுப்போம்பா அப்படின்னு போனாரா? இல்லையே. ஆக கடையேழு வள்ளல்கள் வாழ்ந்த காலத்துல சங்க இலக்கியத்துல எது கிடையாது? ஜாதி கிடையாது. ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஜாதி எனும் தாழ்ந்தபடி நமக்கெல்லாம் தள்ளுபடி சேதி அப்படி தெரிந்துபடி. எனவே இங்க நம்ம என்ன வித்தியாசத்தை புரிஞ்சுக்க? மானுடத்தை நேசிப்பவர்கள் மானுடத்தை புரிந்து கொள்ளணும்னு சொன்னா மானுடத்திற்கு உண்டான கல்வி என்று சொன்னால் நாம் எப்படி புரிந்து கொள்ளணும்னு சொன்னா பல சமயங்களை சார்ந்தவர்கள், பல மதத்தை சார்ந்தவர்கள், பல கடவுள்கள் கும்பிடுபவர்கள், நீங்கள் எல்லாரும் உங்க கடவுள்களை
கடவுளை நீங்கள் விரும்புவதை கும்பிட்டு கொண்டே நீங்க எல்லாம் ஒன்னாயிருங்கன்னு சொல்ல முடியும். ஆனா பல்வேறு ஜாதியை சார்ந்தவர்கள் நீங்கள் எல்லாம் உங்கள் ஜாதியாகவே இருந்து கொண்டு ஒன்னா இருக்கப்பான்னு சொல்ல முடியுமா? ஏன்னா ஜாதி என்றது ஒரு ஏணி மாதிரி மேலும் கீழமா இருக்கு, ஒண்ணுக்கு கீழே ஒன்னா இருக்கு. ஒருத்தனால தெருவுக்குள்ள போக முடியுது, ஒருத்தனால கோயிலுக்குள்ள போக முடியுது, ஒருத்தனால சாமியை தொட முடியுது, தொட்டு கும்பாபிஷேகம் பண்ண முடியுது. அப்ப எல்லோரும் சாமி முன்னாடி எப்படி நிக்க முடியல, ஒன்னா நிக்க முடியலன்னு சொல்லும் பொழுது எப்படி நான் உனக்கு கீழானவன் என்று ஏற்றுக்கொண்டு நான் உன்னோடு ஒன்று வாழணும்னா எப்படியா வாழ முடியும்? ஒரு கல்வி கற்ற ஒரு மானுடத்தால் செய்ய முடியுமா? கல்வி கற்ற மானுடத்தால் செய்ய முடியும். அப்படின்னா நீங்க என்ன சொல்லணும்? தர்மபுரியில சர்டிபிகேட் ஹோல்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லணும். கற்றறிந்தவர்கள் என்பதற்கும் சர்டிபிகேட் ஹோல்டர்ஸ் வித்தியாசம். நிறைய நான் டிகிரி ஹோல்டர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லிக்கலாம். நிறைய பேருக்கு இங்கிலீஷ் ஆல்பபெட் நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். நிறைய பேர் தமிழை நல்லா வாசிப்பாங்க, இந்திய நல்லா வாசிப்பாங்க, சமஸ்கிருதம் நல்லா வாசிப்பாங்க சொல்லிக்கலாம். ஆனால் தர்மபுரியில் இருப்பவர்கள் கற்றுணர்ந்தவர்களா என்று எப்பொழுது சொல்லுவோம் கேட்டா, கசடை அறுக்க தெரிந்தார், கசடை அறுக்க தெரிந்தார். இது கசடு என்று தெரிந்த பிறகு அந்த கசடை நீக்கி வைக்க தெரிந்தால் நம்மால் கற்றறிந்த மாந்தர்களாக இருக்க முடியும். அதுதானே மானுடம். மானுடம் வெல்ல வேண்டும் என்றால் என்ன? நேற்று இருந்த மானுடம் போல் இன்று இருக்கக்கூடாது, நேற்று இருந்த சமூகம் போல் இன்று இருக்கக்கூடாது. இந்த சமூகம் மேம்படணும், இந்த சமூகம் நேசிக்கிற சமூகமாக, அன்பு செலுத்தும் சமூகமாக, எல்லோரும் சமத்துவம் என்ற சமூகமாக மலர வேண்டும். இது மானுடம் வெல்லுவதற்கான கல்வியின் மிக முக்கியமான விஷயம். நண்பர்களே, 1949 நவம்பர் 26 ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்தது. இங்க இருக்கிற குழந்தைங்க யாராவது சொல்ல முடியுமா நவம்பர் 26 என்ன நடந்ததுன்னு? குழந்தைகளை பார்த்தா குழந்தைங்க சொல்லணும், பின்னாடி திரும்பி பெரியவர்களை பார்க்கறது இல்லை. 1949 நவம்பர் 26 ஒரு முக்கியமான நிகழ்வு. என்ன நிகழ்வு? நீங்க குழந்தையா மாறிட்டீங்க பாருங்க. இந்தியாவிற்கென்ற ஒரு அரசமைப்பு சட்டம் அன்று கையொப்பமிட்டு நிறைவேற்றப்படுகிறது. அந்த அரசமைப்பு சட்டம் ஜனவரி 26, 1950 நடைமுறைக்கு. நவம்பர் 26 கையெழுத்து போட்டு ஜனவரி 26, 1950 வரைக்கும் ஏன் ஒரு 3 மாத காலம் காத்திருந்தார்கள்? டிசம்பர் 26, ஜனவரி 2 மாத காலம் காத்திருந்தார்களே, 2 மாத காலம் ஏன் என்ன? ஜனவரி 26 என்ன ரொம்ப முக்கியமானது? 1930 ஜனவரி 26 இந்தியா விடுதலை பெற்றதாக அறிவிக்கப்பட்டு இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்ட நாள். விடுதலைக்கு முன்னாடி 17 வருஷம், 1947 ஆகஸ்ட் 15 விடுதலை கிடைக்குது. ஆகஸ்ட் 15 1945 விடுதலை கிடைக்கிறதுக்கு 17 வருஷத்துக்கு முன்னாடியே இந்திய தேசிய காங்கிரஸ் இந்தியாவுடைய விடுதலை நாளாக ஜனவரி 26 கொண்டாடுவது என்று லாகூர் மாநாட்டில் தீர்மானிக்கிறாங்க. ஜனவரி 26 கொடியேற்றாங்க. அந்த கொடியேற்றுகின்ற போது இன்றைக்கு தேதியில நமக்கெல்லாம் கொடி என்றது துணி இல்லையா? அந்த சாதாரண துணியா? கொடி வாழ்த்து பாடும்போது நம்ம சொல்றோமே, இந்த கொடியின் கீழ் நிற்கும் வீரர்களை காணீர். வீரர்கள் யார சொல்றாங்க? 5 வயசு குழந்தைங்க, 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க, 5ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க, 10 வயசு குழந்தைங்க, 8ஆம் கிளாஸ் படிக்கிற 13 வயசு குழந்தைங்க, 10ஆம் கிளாஸ் படிக்கிற 15 வயசு குழந்தைங்க, +1 +2 படிக்கிற 17 வயசு குழந்தைங்க, 18 வயசு முடிகிற வரைக்கும் குழந்தை தான். இப்ப இந்த குழந்தைகளை பார்த்து என்ன சொல்றோம்? இந்த கொடியினை காக்கக்கூடியவர்கள், கொடியினை காக்கும் வீரர்கள் சொல்றோம். அவங்க என்ன செய்வாங்களா? தன் இன்னுயிர் ஈந்தும் கொடியினை காப்பர். அந்த வரிகளுடைய அர்த்தத்தை பாருங்க. குழந்தை சொல்லுது, அந்த குழந்தைய பார்த்து சொல்லுது அந்த பாட்டு. இந்த குழந்தைங்க இந்த கொடியை கீழே நிக்கிறாங்க, கொடியை ஏத்திட்டாங்களே, இந்த குழந்தை என்ன செய்வாங்க? இந்த கொடியை காப்பாற்றணும்னா தன் உயிரை கூட கொடுப்பாங்க. தன் இன்னுயிர் ஈந்தும் கொடியினை காப்பர்.
என்ன முக்கியத்துவம் அந்த கொடியில? ஜனவரி 26 இந்த மூவண்ண கொடி ஏற்றும் பொழுது பிரிட்டிஷ்காரர்கள் அந்த கொடியை ஏற்ற துணிந்தவர்களை சுட்டுக் கொன்றார்கள். நம்ம தாத்தா, நம்ம பாட்டி, அவங்க ரத்தம் அந்த கொடியில் இருக்கு. வாவு சிதம்பரனார் ரத்தம் அந்த கொடியில் இருக்கு. பிரிட்டிஷ்காரர்களால் தூக்கிலிடப்பட்ட பகத்சிங்கினுடைய உயிர் அந்த கொடியில் இருக்கு. சும்மா இல்ல. என்னுடைய தாத்தா பாட்டி சிந்திய ரத்தம் தான் இந்த கொடியை தவிர இது வெறும் வர்ணம் அல்ல. அப்ப இந்த கொடி ஒரு தத்துவம். இந்த கொடி ஒரு தத்துவம். இந்த கொடி வெறும் துணி அல்ல. இந்தியா என்பது வெறும் ஒரு நிலப்பரப்பு அல்ல. இது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை யார் சொல்லுவது? அந்த தத்துவத்தை சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஆவணம் தான் இந்திய அரசமைப்பு சட்டம். 100 கடை இருக்குன்னு சொன்னாங்க. இந்த 100 கடையில எந்த கடையில இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இருக்குன்னு பாருங்க. ஒரு பார்வை இல்லன்னு சொன்னா அவங்க ஒரு குறிப்பேடு எழுதி வச்சிருப்பாங்க. அதுல எழுதிட்டு போயிருங்க, நாளைக்கு வரும்பொழுது எனக்கு இந்திய அரசமைப்பு சட்டம் வேண்டும் அப்படின்னு. தமிழ்நாடு அரசு ஆங்கிலத்திலும் தமிழில் சேர்ந்து ஒரு 1500 ரூபாய் மதிப்புல ஒரு புத்தகத்தை போட்டிருக்கிறாங்க. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் தமிழ் ஒரு பக்கம் இருக்கும், ஆங்கிலம் ஒரு பக்கம் இருக்கும். தயவு கூர்ந்து நம்ம வீட்டுல எந்த புத்தகம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நாம் அவசியம் படிக்க வேண்டிய மிக முக்கியமான புத்தகம் எதுன்னு கேட்டா இந்திய அரசமைப்பு சட்டம். ஏன்னா குடியரசுத் தலைவர்கள் தொடங்கி நம்ம ஊர் மாவட்ட ஆட்சியர் வரைக்கும் பதவி பிரமாணம் எடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்வேன்னு சொல்றாங்க. அரசமைப்பு சட்டத்தின்படி. அப்ப அரசமைப்பு சட்டத்தின்படி ஆட்சி செய்யணும்னு சொன்னா அப்ப அரசமைப்பு சட்டத்துல என்ன இருக்கு, அதன்படிதான் ஆட்சி செய்ய போறாங்க. அதுல என்ன எழுதி இருக்குன்னு எனக்கு தெரியணும்ல. அதை தெரிந்து கொள்ளணும்னா அந்த புத்தகம் நம்ம வீட்டுல இருக்கணும்ல.